जांग जक चा जांग जक चलक जक जांग जक चा जांग जक चलक जक जांग जक चा जांग जक चलक जक जांग जक चा आगे रखना कल्पत पुरागते जट पट वडरसने पंडल कट पुदरोसा को माला कट அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ரஜினி ஃபேனா நீங்க பகிர்ந்துட்டத நானும் கேட்டேன். ஸோ இந்த லிஸ்ட்ல ரொம்ப லக்கி யாருன்னா நான் தான். ஸோ இந்த லிஸ்ட் செலிபிரிட்டிஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும். ஏன்னா நான் வந்து உங்களோட எல்லாம் சேர்ந்தவர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் ரஜினி சாரை பார்த்துருக்காங்க, அவர் பேசியிருக்காங்க, நிறைய விஷயம் அவரோட ஏதாவது ஒரு டைம்ல அவரை நெருங்கி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நபர்கள். பட் அது வந்து அவருக்கு இருக்கிற 1000 லட்சக்கணக்கான ரசிகர்கள். ஆனா அதை தாண்டி அடுத்த வட்டத்துல இருக்காங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள். இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில அவரை நேர்ல பார்ப்போமான்னு தெரியாது, ஆனா பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. we just love him, we just want him to be there. எங்களுக்கெல்லாம் ரஜினி சார் வந்து ஒரு இமோஷன் தான். அவரை பார்த்து நீங்க பேசுறதே எங்களுக்கு சந்தோஷம், அவரை பார்க்கறதே ஒரு சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் அதுல ஒருத்தரா இருக்கிற என்ன வந்து இங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில ஒரு கெஸ்டாவும் கூட்டிட்டு வந்து இதை பார்க்கறது, இவ்வளவு பெரிய இமோஷன்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பகவதி சார் தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு இந்த மேடையில நல்லா பாடக்கூடியவங்க, ரொம்ப சிறப்பா பாடக்கூடியவங்க, ரொம்ப திறமையானவங்க, பிகினர்ஸ் who are trying making their first attempt, all of us have come together in this stage. So நம்மள லிங்க் பண்ற ஒரே ஒரு இமோஷன் to want to be a part of. He is not one people, he just conquered our hearts. So அது ரஜினி ரசிகர்களான நமக்கு மட்டும்தான் தெரியும். So it's just a happy moment and we just happy and blissful. எங்களுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் வேண்டாம். So thank you celebrities for the wonderful things that you shared with us and making this moment. Thank you, Priyadarshini, for sharing the wonderful words with us. And I request Mr. Shanbaganaj. In the இடத்துல I have to thank Bhagwati sir. Thank you so much for inviting us. And Kamleshana so much. Thank you so much. And akka சொன்ன மாதிரி ரஜினி சார்ன்றது வந்து ஃபேன் அதனால வெரி அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அவ்வளவுதான். ஏன்னா இது எங்க எனக்கு வந்து எப்படி இந்த பைத்தியக்காரத்தனம் வந்தது அப்படின்னா, எங்க அப்பா போய் எங்க அம்மா ப்ரப்போஸ் பண்றப்போ எங்க அம்மா கேட்ட முதல் கேள்வி, நீங்க ரஜினி ஃபேனா? அப்படிதான் 2 பேர் ரஜினி ஃபேன்ன்றதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் சின்ன வயசுல இருந்து எனக்கு சினிமானா பைத்தியம். எனக்கு அப்படி சினிமா பைத்தியம் ஆகுறது, அது வெறியாகிறதுக்கு காரணம் ரஜினி சார் மூவிஸ் தான். ஏன்னா எங்க அப்பா அம்மா ரஜினி சார் படத்துக்கு மட்டும் தான் கூட்டு போவாங்க. ஸோ அதனால நான் அப்படி பார்த்து வளர்ந்தது. எனக்கு இந்த சினிமானா அப்படி இவ்வளவு பிடிக்கிறதுக்கு அது வந்து காரணம் வந்து ரஜினி சார். அண்ட் இதை தாண்டி நான் வந்து கடவுள் நம்பிக்கை நிறைய எனக்கு இருக்கு. ஸோ நான் எந்த கடவுளை கும்பிடுவேன் அப்படின்னா, ரஜினி சார் ராகவேந்திரா நடிச்சா ராகவேந்திரா, பாபால காளிகம்பல் கோயில் இருந்தா காளிகம்பல் கோயில் போவேன். ஸோ ரொம்ப நாளா இமயமலை போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து அதுதான். ஸோ அந்த அளவுக்கு ரஜினி சார் என்ன பண்றாரோ நம்ம பண்ணணும். சரி, நிறைய பேர் இந்த பாய்ஸ் வந்து இந்த சாரோட கூலர்ஸ், எனக்கு வந்து நான் அந்த கதை என்ன கேரக்டர்லாம் கேட்கல, நீங்க வந்து ஆட்டோ ஓட்டுவீங்க, எஸ் நானும் தலைவர் மாதிரி ஆட்டோ ஓட்ட போறேன், அப்படிதான் நான் அந்த கேரக்டர் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எங்க ரஜினி சார் சாங்ஸ் கேட்கும் போது அப்படியே அவரோட ஒரு ஃப்ரேமும் கண்ணில் வந்துட்டு போகுது. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் தி படைப்புன்னு கூட சொல்லலாம், ஒரு நிறுவனம் கூட சொல்லலாம். நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் துபாய் வந்து ரொம்ப சின்ன வயசுல வந்துட்டேன். 9th முடிச்சோன்னே வந்துட்டேன் சினிமாக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் படமே
சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட தான். குரு சிஷ்யன்ற படத்துல தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். அப்பவும் சரி இப்பவும் சரி அதே மாதிரி தான் ரஜினி அங்கிள். இப்போ கூட தீபாவளி அப்போ கூட போய் மீட் பண்ணோம். அதே மாதிரி தான் ரஜினி சார் கிட்ட இருந்து நம்ம எல்லாம் அவரை ரசிக்கிறதோட இல்லாம அதை தாண்டி ஒரு விஷயம் கத்துக்கணும். அவருடைய சிம்பிளிசிட்டி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது. எவ்வளவு பெரிய பொசிஷன் போனாலும் தான் ஒரு சூப்பர் ஸ்டார்ங்கிறது அவர் மண்டையில கிடையாது. நம்மளுக்கு தான் அவரை பார்த்தா சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிரமிப்பு இருக்குமே தவிர அவர் எப்பவுமே வாங்க வாங்க எங்க எந்த இடத்துல இருந்தாலும் நம்மள அரவணைச்சு நல்லா பேசி பழகத்துல வந்து அவரை தாண்டின ஒரு மாமனிதன் இல்லைன்னு சொல்லலாம். எங்க அப்பா பஞ்சவர்ணாஸ்லம் ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 படம் ரஜினி சாருக்காக எழுதியிருக்காங்க. அப்பாவுக்கும் ரஜினி சாருக்குமான உறவு வந்து ரஜினி சார் வந்து 3 முடிச்சுன்னு ஒரு படம் பண்ணும்போது எங்க அப்பா வந்து கவிஞருக்கு அசிஸ்டண்டாவும் இருக்காங்க, சொந்தமா படமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கவிஞர் எழுதின பாட்டுக்காக பேமெண்ட் வாங்குறதுக்காக அந்த கம்பெனி கேட்கறாங்க, யார் இந்த பையன் புதுசா இருக்கானே, நான் இதுவரை பார்க்கல, ஏங்க அபூர்வ ராகங்கள்ல இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அப்பாவும் ரஜினி சாரும் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படம் வந்து கவி கோயில். அதுல வந்து ஸ்ரீதேவிக்கு அண்ணனா நடிச்சிருப்பாங்க ரஜினி சார், சிவகுமார் சார் ஹீரோ. அதுல அப்போ ரஜினி சார் நடிக்கிறது, அவங்க ஸ்டைல், அவங்க பண்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்பா ரொம்ப லொகேஷன் எல்லாம் போக மாட்டாங்க, ரொம்ப ரேர். எழுதி கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு நாள் 2 நாள் போவாங்க. பார்த்துருக்காங்க, என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினி சார் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்பா பான்ப்ரோல டிஸ்கஷன்ல இருந்திருக்காங்க. வந்தாங்க அங்கிள், என்ன பண்ற பண்ணி இல்ல சார் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுவியா அப்படின்னாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரஜினி சார் அப்படியே கேஷ்ல பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சொன்னாங்களா, நீ ஒரு 3 படம் பண்ண, என்னோட 3 படம் டீல் நான் உனக்கு சைன் பண்றேன் அப்படின்னு இருக்காங்க. ரஜினி சாருக்கு டவுட், 3 படம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல. பாலச்சந்திர சார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பங்கு சார் கூப்பிட்டு அமைச்சாங்க, 3 படம் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்படின்னோடனே பாலச்சந்திர சார் சொன்னாரா, அவரே கூப்பிட்டாருன்னா போ, டெஃபினட்டா அவர் நல்லா ரைட்டர், நல்லா வந்துட்டு இருக்காரு, இப்போ நல்லா பண்ணுவாரு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவோட அவங்க டிராவல் ஆனது வந்து காயத்ரியில ஜெய்சங்கர் சார் ஹீரோ, ரஜினி சார் வில்லன். போது கிளாப்ஸ் வருது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் போனா ஒரு கேள்விக்குறியில ரஜினி சாரை ஹீரோ ஆக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிவகுமார் சார் நெகட்டிவ் ரோல் ஆக்கி ரஜினி சாரை வந்து ஹீரோ ஆக்குறாங்க. அந்த படம் பெரிய ஹிட். அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு there was no looking back for that whole team. ரஜினி சார் உட்பட எங்க அப்பா, முத்துராமன் சார், பாபு சார் கேமராமேன், புலியூர் சரோஜா டான்ஸ் மாஸ்டர், ஜூடோ ரத்னம் ஃபைட் மாஸ்டர், விட்டல் சார் எடிட்டர், இளையராஜா மாமா மியூசிக் டைரக்டர், இப்படி இவங்களுடைய அந்த அவர்கள் பயணம் கிட்டத்தட்ட 37 படம் அந்த யூனிட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு சொல்லி பண்ணாங்க. ஒவ்வொரு படமும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிரியா எல்லாம் பண்ணியாச்சுதான் வந்து ரஜினி சார், கமல் சார் 2 பேர்கிட்டயும் அப்பா டேட் வாங்கியிருக்காங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதா. அப்போ கமல் சார் ரஜினி சார் 2 பேருமே பேசிட்டு இனிமே நம்ம சேர்ந்து நடிக்க வேண்டாங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது முத்துராமன் சார்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்பா சொன்னாங்க, அது அவங்க இஷ்டம், சேர்ந்து நடிக்கலாம், நடிக்க வேண்டாம், 2 பேரையும் படம் பண்ண சொல்லுங்க, நம்ம படம் பண்ணுவோம். அப்போ முத்துராமன் சார் வந்து 2 பேரும் ஒரே டைம்ல டேட் கொடுக்குறாங்க. ரஜினி சாரும் ஒரே டைம்ல டேட்டு, கமல் சாரும் ஒரே டைம்ல டேட்டு. அப்ப எந்த படத்தை யாரை டைரக்ட் பண்றதுன்னும் போது அப்பா சொன்னாங்களா, இல்ல நீங்க ரஜினி படத்தை நீங்க பண்ணிருங்க, கமல் சார் படத்துக்கு உங்க அசிஸ்டன்ட்ல யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள சொல்லுங்க, நம்ம அவங்கள டைரக்டரா பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா 2மே PAR ப்ரொடக்ஷன்ஸ். ஒரு படம் 6 இருந்து 60 வரை, இன்னொரு படம் கல்யாணராமன். ஏவிஎம்ல ஷூட்டிங் நடக்கும். ஒரு பக்கம் கல்யாணராமன்ல பாத்தீங்கன்னா கமல் சாரோட ஸ்ரீதேவி, மனோரமாச்சி, VKR சார், மேஜர் சுந்தரராஜன் சார், புஷ்பலதா மேடம், இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், தேங்காய் சீனிவாசன் சார். அதே ஏவிஎம்ல இந்த சைடு ஒரு குடிசை செட்ல பாத்தீங்கன்னா ரஜினி சார், படாபட் ஜெயலட்சுமி, மிச்சது எல்லாம் நியூ ஃபேஸ். படம் ஃபுல்லா ரஜினி சாருக்கு கிழிஞ்சு போன பனியன், ஒரு லுங்கி, ஒரு வேஷ்டி, ஒரு காக்கி பேண்ட் ஷர்ட், இப்படிதான் இருக்கும். ஒரு 5 நாள் 6 நாள் ஷூட்டிங் முடிஞ்சா ரஜினி சார் எட்டி பார்ப்பாங்க. பாருங்க பன்சர் அந்த படத்துக்கு மட்டும் இவ்வளவு செலவு பண்ணி அப்படி பண்றாரு, கமல் படத்தை
என் படத்தை ஒரு குடிசையில வச்சு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு வரான். ஒரு 10வது நாள்லாம் பார்த்தா ரஜினி சார் சொல்லாம கொள்ளாம செட்டை விட்டு போயிட்டாரு. யாருக்குமே சொல்லல. அவருக்கு பயம் வந்துருச்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் காசு இல்லைங்கிறோம், எப்ப பார்த்தாலும் தம்பியை திட்டுறோம், எப்ப பார்த்தாலும் தங்கச்சி திட்டுறோம், என்ன நடக்குது, இது என்னமோ தப்பு பண்றாரு பன்சர், ஓவர் கான்பிடன்ட் ஆயிட்டாரு பன்சர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது வந்து கிளம்பி போயிட்டாரு. முத்துராமன் சார்லாம் மத்தியானம் ரஜினி எங்க ரஜினி சார் காணும். அப்புறம் ரஜினி சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் விட்டில் சார் வந்து முத்துராமன் சார் சொல்லியிருக்காரு, இல்ல சார் ரஜினி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, சரி பாம்புருவ வர சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. அப்பா சொன்னா, ஏன் ரஜினி உனக்கு என்ன பிரச்சனை, காசு எந்து, கதை எந்து, படம் எந்து, நான் எடுக்கிறேன், போட்டு பார்ப்போம், பிடிக்கலாம் தூக்கி போட்டு வேற படம் பண்ணுவோம், என்ன இப்போ ஒரு வித்தியாசமா ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் பயப்படுறவா, நானே கான்பிடண்டா இருக்கேன், உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் 6ல இருந்து 60 வரை. படம் போட்டு பாக்குறாங்க. பார்த்தா ரஜினி சார் பயங்கர டென்ஷனு. எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து சொன்னாங்களா, இப்பதான் உன்னை நான் நடிகனாவே ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்களா ரஜினி சாரை பார்த்து எல்லாருமே, ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் கூட ரஜினி சாருக்கு வந்து தியேட்டருக்கு போய் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிற வரைக்கும் அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் வரல. அந்த இது எதுனா அப்பாவுக்கும் ரஜினி சாருக்குமான ஒரு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து எனக்கு பர்சனலா ரஜினி எனக்கு சொன்னது, பஞ்சு சார் கிட்ட வந்து நான் ஆர்கியூ பண்றதே ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெட்டிட்டேன் சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து எது சொன்னாலும் எடுப்போம் ரஜினி போட்டு பார்ப்போம், வேணும்னா தூக்கி போட்டுருவோம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவர் தான் ஜெயிச்சாரு, சொல்லி சொல்லி ஜெயிச்சாரு. எனக்கு வீரா நான் ஒர்க் பண்ண படம், அதுல வந்து கொஞ்சம் சாங் வந்து ரஜினி சார் பிடிக்கல. அது எப்படின்னா வந்து தெலுங்கு ரீமேக், தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஆலாப்லாம் வச்சு ஒரு பெரிய சாங் மாதிரி பண்ணிருப்பாங்க. சோ இங்க வந்து என்னன்னா ரொம்ப ஒரு மெலடியா ஒரு சாஃப்ட் மியூசிக்கா இருக்கேன்னு சொல்லி ரஜினி சார் வந்து எவ்வளவோ என்கிட்ட சொல்றாரு, நான் பன்சார்ட்ட போய் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா அவர் இதே பண்ண பாத்துக்கலாம், இதே சொல்லுவாரு, எடுப்போம் நல்லா எல்லாம் போட்டுடலாம்னு சொல்லுவாரு, அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது, நீ போய் சொல்லு அப்பாட்ட சொல்லுங்கிறாரு. நான் போய் அப்பாட்ட சொன்னேன். நேரம் வந்தாங்க மியூசிக் அகாடமியில ஷூட்டிங், ரஜினி எடுப்போம் ரஜினி போட்டு பார்ப்போம், நல்லா எல்லாம் தூக்கி போட்டுருவோம். அப்பா அப்படி போன ரஜினி சார் சொன்னலங்கிறாரு. கடைசியில அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீரா சிலர் ஜூபிலி ஃபங்க்ஷன்ல ரஜினி சார் சொன்னார், அதனால பஞ்சு சார்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ண முடியாதுங்க, அவர் வந்து அவர் ஒரு விஷயம் நினைச்சிட்டாருன்னா அது வந்து எனக்கு அது கரெக்டா இருக்கும்னு அவருக்கு மேல எனக்கு வந்து, அதாவது அவருக்கு மேல யாருமே எனக்கு கரெக்டா யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ரஜினி சாருக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ வர்ஷிப் சாங் பண்ணதும் அப்பதான், பொதுவாக என் மனசு தங்கம் முரட்டு காலையில, அது வந்து அப்பா சொன்னதே வந்து அது ரஜினிக்காகவே எழுதுனேன்டா, அது அந்த நல்லா அவனுக்கு தான் அது, பொதுவாக அவர் மனசு தங்கம் போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்ன்றது வந்து ரஜினிக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரஜினி சார்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். நான் நடிகனானதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ரஜினி சாருக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் பர்சனல் காஸ்டியூமர் கிடையாது, பர்சனல் மேக்கப் மேன் கிடையாது, ஒரு டச்சப் கிடையாது, கம்பெனி கார்ல தான் வருவாரு, கம்பெனி கார்ல தான் போவாரு, மேனேஜர் கிடையாது, எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் அவர் தான் டைரக்டா டீல் பண்ணுவாரு, எல்லா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு போய் தான் அவர் அட்வான்ஸ் வாங்குவார், எந்த ப்ரொடியூசரும் அவருக்கு வீட்டுல போய் அட்வான்ஸ் கொடுத்ததே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் சிஸ்டமாவும் வச்சிருக்காரு. ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் தான் ரஜினி சார் அட்வான்ஸ் வாங்குவார். ஸோ அந்த மாதிரி வந்து அது எல்லாமே இப்போ வந்து நான் நடிகன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கு. நான் அதுதான் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றேன். ஒரு சூப்பர் ஸ்டார் சாதாரணமா உருவாகிறது இல்லை, அதுக்கு அந்த இறைவன் வந்து ஒரு பெரிய அமைப்பே கொடுத்துதான் அதை உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பொசிஷன்ல இருந்தாலும் இன்னைக்கும் ரஜினி சார் ஒரு அருமையான மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். அவரை பத்தி என்ன சொல்றது, என்றுமே ராஜா தான் ரஜினி சார். நன்றி. வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ கபாலி அப்படியே திரும்ப வந்துட்டா சொல்லு. இன்னைக்கு நிறைய நம்ம இண்டஸ்ட்ரி நண்பர்கள் இதுல வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். நம்ம பஞ்சு சுப்பண்ண, நடிகர் ராஜேஷ் சார், அண்ணன் டாக்டர் கமலேஷ், அவர் வந்து துபாயில் இப்போ பர்மனன்ட் விசா எடுக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் ஏர்போர்ட்ல தனியாக ஒரு ரூம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீ வாரம் வந்துட்டு போயிட்டு இருப்பா, இங்கே வேணா ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அநேகமாக இங்கே
சீக்கிரம் ஒரு வீடு வாங்கி ஒரு கோல்டன் விசா வாங்கி செட்டில் ஆக என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் பிடி, நான் சின்ன பையனா இருந்து பார்க்கும்போது தான் அவங்க சின்ன பொண்ணாவே இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து பாக்யராஜ் சார் ஸ்கூலு, எங்கள் டேரக்டர் ராம்பாலா சார் வந்து பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் இருந்ததுனால அவருடைய படம், அதுவும் தாவணி கனவுகள் நாங்கள் பண்ணது பெரிய ஹிட்டு லுலு சபால. அந்த 5 தங்கச்சிங்க, கஷ்டப்படுற ஃபேமிலி, அதெல்லாம் அது இப்பவும் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஏமா செல்வி, நம்மளாம் கஷ்டப்படுற குடும்பம் தெரியுமல்ல, தெரியல. அவங்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வணக்கங்கள். அண்ட் ஹரிப்பிரியா, அவங்களும் ரொம்ப கியூட்டான அழகான ஒரு ஹீரோயின். சீரியல்ல மட்டும்தான் ரொம்ப சோகமான காட்சிகளா அவங்க வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க. பட் ஆஃப் ஸ்கிரீன்ல பயங்கரமா கலாய்ச்சி இன்னும் நிறைய பாட்டல் அப்படியே அங்க ஸ்விமிங் பூல் இருக்கு, காலையில இறங்கணும்னா சாதகத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த பாட்டை பார்க்கணும் தான் அடிச்சு பிடிச்சு நாங்க டிராபிக்ல மாட்டிட்டோம். பாடம் இந்த பாட்டை பார்க்க முடியல. நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன், நீங்க பாடுறதுன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு தடவை நான் வேணா டான்ஸ் கூட பண்றேன் அப்படின்னு. ஹரிப்பிரியா, உன் இசையனும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்து எங்களை ஏமாற்றி விடாதே. என்னுடைய இனிய நண்பர் ஃபேன்ஸ நான் வேர்ல்டு வைடு பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ரஜினி மன்றத்தில் இருந்தவன் தான். இந்த சினிமா மேடை கட்சி நான் பேசிக்கா ரஜினி மன்றத்தை சேர்ந்தவன். அதனாலதான் நான் வந்து எல்லா மன்ற நிகழ்ச்சிகள்லயும் குடும்ப விழாக்கள்லயும் தலைவர் ஒரு மாநாடே நடத்தின, வேற ஸ்லாங், வேற அந்த மாடுலேஷன், அது அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே உலகநாயகன் பண்ணுவாங்க இல்லையா. சோ இதுல வந்து அந்த வாழ்வே மாயம் படத்துல உலகநாயகனுடைய அந்த பழைய கமலுடைய வாய்ஸ், தேவி மனசுன்னா என்னன்னு மனசு இருக்கவங்க கிட்ட பேசணும், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க தான் நீங்க. இந்த ஊருக்கே தெரியும் நீங்க நான் காதலர்கள் விஷயம், இந்த உலகத்துக்கே தெரியும் உனக்கு எனக்கு 10 கிடைச்சு 5 கல்யாணம் நின்று போன விஷயம். இந்த நிலைமையில நாட் ஈவன் மீ நோ பிளாடி கேன் மேரி யூ. இப்ப தெரியுதா ராஜா நான் யாருன்னு? மாப்பிள்ள இது எல்லாம் பர்மா தேக்க, இதோட அருமை தெரியாத என்கிட்ட இருக்கிறத விட இதோட அருமை தெரிஞ்ச பகவதி ரவி கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். ஆகுல இது வந்து பழைய கமல் சாரோட வாய்ஸ். இப்ப நான் நிறைய ஏஐ எல்லாம் பண்ணி எனக்குள்ளேயே ஒரு ஏஐ டெக்னாலஜி போட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் நீர் ஆகாரங்களை கண்ணில் காமிச்சாங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வரும். அடுத்தது வந்து இப்ப தெனாலியில உலகநாயகன் பேசுற ஒரு விஷயம், எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவார்கள், எனக்கு எல்லாம் பயமயமாய் போயிடுது டாக்டர். காலா உன்னை கண்ணால் கண்டால் காலால் எட்டி குதை போய் என்று காலமான கவி பாரதியார் கூறியவர். காலனை காலால் எட்டி குதித்தால் கால் வலிக்கும் என்ற பயம் எனக்கு, கதவு பயம் எனக்கு. மெல்ல திறந்த கதவு என்றாலும் பயம், பூட்டப்பட்ட கதவு என்றாலும் நீங்கள் மெல்ல திறக்கலாம். தண்ணி இருந்தால் எனக்கு பயம். இந்த பயம் எல்லாம் போக மருந்தெங்கிலும் தருவீங்களே டாக்டர். மிஸ்டர் தெனாலி, உங்க உடம்பு கொண்டில உங்க மனசுக்கு தான் கொஞ்சம், உங்களுக்கு கொஞ்சம் நான் மாத்திரை எல்லாம் வச்சிருக்கேன், கொஞ்சம் இன்னும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு இந்த பயம் எல்லாம் தன்னால சரியாயிரும். எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்ல, அதுக்கு நான் போறேன். நான் அங்க போய் அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் வேண்டாம், நீங்க இங்கூட வாங்க. இனிய நண்பர், அடுத்ததான் நம்மளுடைய டெல்லி கணேஷ் சார். ஏன்னா எல்லாமே ஹீரோஸா போயிட்டு இருக்கோம். சமீபத்தில் அவங்க நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவங்க காம்பினேஷன்லாம் நிறைய நம்ம பார்த்திருப்போம். டெல்லி சார் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து தலைவரை வாழ்த்திருந்தாங்கன்னு அப்படி இருக்கும். பாரு பாப்பா, நான் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 3 வேளை சாமி கும்பிடுறேன், எனக்கு அந்த காளிகாம்பல் வரமும் தரல, வாழ்க்கையும் தரல. உன்னால மட்டும் எப்படி இந்த 75 வயசுல 50 வருஷத்துல இத்தனை கோடி கலெக்ஷன் பண்ண முடியும் தெரியல. எல்லாம் அந்த ஆண்டவருடைய அருள் தான். இல்லாம துபாயில இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சுப்பு சரியான சொல்றது, எனக்கு கூட்டு போறீங்கல்ல, இங்க 2 பேர் சேர்ந்து போறோன்னு இங்க டின்னருக்கு தான் வேற பேர் நினைச்சுக்கிறீங்க. இந்த சிரிப்பை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி பதப்பதம். அடுத்ததா பாக்யராஜ் சார், எங்களுடைய குருநாதர்.
நேற்று இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க, நாங்கள் அங்கேயும் போயிருந்தோம். என்னுடைய இனிய நண்பி சாராவுடைய அழைப்பை ஏற்று ஸோ அந்த நிகழ்ச்சியுடைய இதில் நாங்கள் சாரை பார்த்தோம். ஸோ பாக்யராஜ் சார் வந்து தலைவரை அவருடைய இந்த 50th நிகழ்ச்சிக்கு ஒரு விஷ் சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இல்ல எல்லாம் இப்படி அமைதியா சாயந்தரம் போகும்போது முருங்கை வாங்கிட்டு போங்க, காலையில வேற வேற அப்படி இருக்கும். இல்ல உடம்புக்கு நல்ல சூடு, ஏன்னா ஏசியில அவ்வளவு குளிர்ச்சியில இருந்துருக்கீங்க இல்லையா, அதனால சொன்னேன். இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இடையில இந்த ஜீவா இருக்கிறானே, அவன் எங்க போனாலும் என் வாய்ஸ் தூக்கிட்டு அவன் பேசி கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறான். அதுதான் ஒரே டென்ஷன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. ரஜினி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வேற நிகழ்ச்சி இருந்தாலும் என்னால் இங்கே வர முடியல, அதனால நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு மூத்த கலைஞர் அப்படின்னு சொன்னா என்ன மேடையிலே வந்து ஒரு அடி அடிப்பாரு. இளம் கலைஞர் மரியாதைக்குரிய ராஜேஷ் சார் அவர்கள், அவங்களை வந்து வருக வருகன்னு வரவேற்கிறேன். எல்லாம் யூடியூப் ஆன் பண்ணாலே சாரோட ஸ்பீச்சஸ் தான் இருக்கும். அது ஜோசியமா இருக்கலாம், ஆன்மீகமா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், என்ன அவங்களுக்கு தெரியாத நாலேஜ், அது வந்து ஒரு பெரிய டிக்ஷனரி அவங்க. ஸோ அவங்களோட இந்த ஸ்டேஜை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம் நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பர்டிகுலர்லி இந்த நிகழ்ச்சிக்கு சார் வந்ததுக்கு என்னுடைய நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். as a தலைவர் ஃபேனா, because this is என்றுமே ராஜாணி ரஜினி. ஓகே, விழாவிற்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் என் இனிய இளவன் ராஜேஷ் அவர்களே, சுப்பு அவர்களே, டாக்டர் கமலேஷ் அவர்களே, கமலேஷ் டாக்டர் அவர்களே, இங்கே ஒரு நாலேஜ் இந்த அவார்டை எங்க அம்மா கையால வாங்கணும், அப்பா கையால வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா அவங்களுக்கு டிக்கெட் போட்டு கூட்டு வந்து நன்றி. ரொம்ப ரொம்ப பொறுமையா இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, தொடர்ந்து பாருங்க. நன்றி. நீங்க அசோக் சார் கொடுத்தா நல்லா இருக்கும். சார் உங்களை இன்வைட் பண்ணவர் வந்து சாதாரண கிடையாதுங்க சார். பகவதி ரவின்னு சொல்லி அவர் வந்து நீங்க அவர் நேரம் பார்த்ததுல பார்க்கும்போது உணர்வீங்கன்னாரு. அது எங்க உணர்ந்தேன்னா ஏர்போர்ட்ல அவர் அந்த ரோஸ் கொடுத்து வரவேற்று அங்க அது வந்து அவரோட அன்பு அவ்வளவு பெருசா உணர்ந்தேன். எப்படின்னா எப்பவுமே இந்த குடும்ப நிகழ்ச்சிகளை மட்டும்தான் இந்த காமாட்சிகளுக்கெல்லாம் ஏற்றுவாங்க. நான் முதல் முறை எத்தனையோ மேடைகள் இருக்கேன், முதல் முறையில் காமாட்சிகளுக்கு ஏற்றி இந்த ஒரு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் சார். இத்தனை குடும்பங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க சார். அவர் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா துபாய் என்ற ஒரு நாட்டில் ரஜினி சாரோட 50 வருஷத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு மனசு வந்து ஒரு பெரிய விஷயம். நான் சுருக்கமா முடிச்சிருக்கேன்னா ஐயா ராஜேஷ் ஐயா இருக்கார், அவரோட ஸ்பீச் கேட்க தான் நான் வந்திருக்கேனே. நானும் சாதாரண மாதிரி கீழே ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்பாட்ல தனக்கு முன்னாடி யார் போறாங்களோ அவங்கள இந்தியன் படம் பார்த்துருக்கீங்க. கலாபவன் மணி சீன் ஒன்று வரும், ஐஸ்வர்யா ராயை கையை பிடிச்சி எழுப்பார். அது வந்து கோவான்ற ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்குக்காக இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ரஜினி சார் நடந்து வர்றாரு அந்த ஷாட்டுக்காக வந்தாரு. நிறைய அப்புறம் நான் ரஜினி சாரை பார்த்தே நிறைய வளர்ந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினி சார் மட்டும் பார்த்துட்டே இருப்பாரு. என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, எப்படின்னா அவர் அந்த அவரோட ஸ்டைல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரஜினி சார் வர ஸ்பாட்டுக்கு நின்னோடனே சங்கர் சார் இருக்காரு. அந்த ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது ரஜினி சார் ஒரு தென்னை மரத்து கீழே நிற்கிறாரு. நான் ரஜினி சாரை தான் பார்த்துட்டு இருக்கேன். தென்னை மரத்து கீழே நின்னவரை மேலே பார்த்தா ரொம்ப நேரம் பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு 5 அடி தள்ளி போனோடனே ஒரு பெரிய தென்னங்கோழியோட ஒரு தென்னை மட்டை விழுந்துச்சு. அது விழுந்த சவுண்ட்ல ஒட்டுமொத்த ஷூட்டிங் ஸ்பாட்டுமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்ப சங்கர் சார் வந்து கேட்கிறாரு, சார் இவ்வளவு நேரம் நீங்க இங்க தானே இருந்தீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னா நிறைய விஷயம் உணர்ந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த பவர் ரஜினி சாருக்கு இருக்கு. ரஜினி சாரோட பிறப்பே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தியானத்தையும் ராகவேந்திரரையும் மகாவதர் பாபாஜியும் கிரியா யோகத்தையும் இந்த வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான். ரஜினி சார்ட்டு வந்து எவ்வளவு குணத்தை நம்ம கத்துக்கலாம். அதுல முக்கியமான ஒரு 2 விஷயம் ரஜினி சார் 10-15 நிமிடம் தான் ரொம்ப போறான். ஏன்னா 3 மணி
மணில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் சோர்வா இருக்கும். யாருக்கு அவருக்கு வரல இல்லையா? டாக்டர் இருக்காருல்ல. அனைவருக்கும் வணக்கம். சொன்னாங்க இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோடைய 50வது வருடம் திரையுலகத்துல வந்து அதுக்கு நீங்க வரணும்னாங்க. என்ன காரணம்னா, நான் 45 ஆண்டுகள் அவரோட பழகியது மட்டுமல்ல, எனக்கு வியப்பு. நான் ஒரு 300 பயோகிராபி படிச்சிருக்கிறேன். திரையுலகத்தில் உள்ளவர் எல்லாருடைய வாழ்க்கை வரலாறும் படிச்சிருக்கிறேன். 50 ஆண்டு காலம் நாட்கிட்டது எனக்கு தெரியாது. ஒரு 7 வருஷம் இருக்கும், 12 வருடம் இருக்கும், ஒரு 15 வருடம், அப்புறம் ஒரு தொய்வு வரும். நான் 50 ஆண்டுகள் இந்த உச்சத்தில் இருப்பது என்பது வியப்பாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அவரை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பது, எதற்காக தேர்ந்தெடுக்கிறது நமக்கு தெரியாது. ஒரு 2 படத்துல அவரோட நடிக்க முடியாம போயிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்க பேசுவோம், இது பண்ணுவோம். நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறத அவர் சொல்லிடுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என் மனைவி இறந்த உடனே அவங்க வீட்டுல இருந்து என்ன கன்சோல் பண்ணாங்க. நேரடியா போய் பார்த்தேன். பார்த்தப்ப என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு யூஸ்வலா. அப்போ ஒன்று சொன்னாரு, அவர் மாதிரி பேச முடியாது ஜீவா மாதிரி. அதாவது ஆஸ்ட்ரல் பாடி, பிசிக்கல் பாடின்னு இருக்கு. ரஜினி சாரோடைய ஆஸ்ட்ரல் பாடியை ஃபுல்லா உருவிட்டாரு. யாரு? ஜீவா. ஆமா, இந்த வைப்ரேஷனல் பாடி பாரு. ஐன்ஸ்டீன், விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் வந்து உயிரோடு இருப்பவர்களுக்கும் ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு, மறைந்தவர்களுக்கும் ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு. உருவ முடியாது ஜீவா மாதிரி. அப்ப சொன்னாரு ரஜினி சாரு, உங்க ஒய்ஃபுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு இப்போ உங்க மனசு குத்துது இல்ல அப்படின்னாரு. துரோகம்னா வேற துரோகம், கோவப்பட்டிருப்போம், திட்டிருப்போம், ஒய்ஃப் வந்து தவறா புரிஞ்சிருப்போம், அதெல்லாம் இப்போ உங்க மனசு குத்துது இல்ல அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ல இருந்தே அதை ரொம்ப அழகா கேட்டாரு. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பார்த்தாலே மனசோட எல்லாத்தையும் சொல்லணும் போல தோணுது அப்படின்னாரு. யாராவது உங்களை பார்த்தா பெரிய விஐபிஸ், மனசு இருக்கிறதெல்லாம் சொல்லணும் போல தோணுது அப்படின்னாரு. அப்ப அவருக்கு தோணுது போல இருக்கு. ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இப்படி நிப்பாரு, நாங்கெல்லாம் உட்காந்து நின்று பேசிட்டு அப்படி வருவாரு. பார்த்தாரே என்னன்னே தெரியாது. நான் விஷ் பண்ண முடியல, எனக்கு இப்படி போவாரு நேரா. அதான் வேகமாக நடப்பாரு. விருதுன்னு வாத பித்த கவம் இருக்குல்ல, அதுல காத்து சம்பந்தப்பட்டது அவரு. அதனாலதான் வேகமா நடக்கிறாரு. நான் தான் கபா சம்பந்தப்பட்டது, நான் மெதுவா தான் நடப்பேன். அது மட்டும் இல்ல, எனக்கு லக்னத்திலேயே சனி, ஸ்லக்கிஷ் பிளானட். நானா கான்சியஸா வேகமா நடக்கிறேன். யாரும் நான் வயசானவன்னு சொல்லக்கூடாது. அப்படி வந்து அப்படி நிற்பாரு, நின்றுட்டு பேசிட்டே இருப்பாரு. நம்மளும் மிஸ் பண்ணலையே, என்ன பண்ணணும், சாப்பிட்டீங்களா அப்படின்னா, ராஜி சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்பாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படி வந்தாரு, திடீர்னு தெரியும் பார்த்து நம்ம பின்னால் இருக்கிறது எப்படி தெரியும், ஆச்சரியப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து உட்கார்ந்து இருந்தாரு. நாங்கள் இந்த இலங்கை பிரச்சனைக்கெல்லாம் வந்து உட்காருவோம். வேகமா வருவாரு, வேகமா வரும்போது யாரை பார்க்க முடியும், வந்து உட்காருவாரு. உட்காந்து நான் பின்ரோல உட்காந்துருந்தேன். யாராவது சௌக்கியம் இருக்கீங்களா அப்படின்னா பின்னால் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், என்னுடைய கல்யாண நாள் நவம்பர் 9 வருது, 25வது வருஷம். உங்களை பார்த்து வீட்டில எல்லாம் கூப்பிட்டு வரலாம்னு இருக்கேன். வாங்க வந்துருக்கு, மண்டபத்துக்கு வாங்க அப்படின்னாரு. சரி சொல்லி மண்டபத்துக்கு போனேன். போன உடனே எல்லாரோடையும் போட்டோ எடுத்து, மனைவி, என் மகன், மகளோடு போட்டோ எடுத்து 25வது வருஷத்தை என்னுடைய போட்டோவை கொடுத்தேன். அவர் என் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். போட்டோ நான் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. நான் குழந்தை மாதிரி பேசுறாரு. போட்டோவை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாபா முத்திரையோட சேர்த்து $1 ஒண்ணு கொடுத்தார்.
பொதுவா தங்கம் போட மாட்டேன். என்ன அவசியம் படிச்சதுனால லெனின் என்ன சொல்லுவாருன்னா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிசமே ரஷ்யாவில் விழுந்தவொடனே 2 மோதிரம் வாங்கினேன். அதுவும் போட்டு நான் அடிக்குது. ஆனா இதை மட்டும் கலக்கவே இல்லை ரஜினி சார் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் பேச போயிருக்கேன் நிறைய தடவை. இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துருவேன். பாட்சா படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாட்சா படம் பேசணும். அதுல இந்த ஹாலிவுட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு. எது ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேட் வேகமா புரட்டி உடனே ஒரு பேனா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு எழுதினாரு. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளு, இந்தியாவிலே பெரிய ஆளு, உலகத்திலே பெரிய ஆளு, நம்ம பேசுறத நோட் பேட் எடுத்துட்டு குறிக்கிறாரு. அவர் ஸ்டூடெண்டாவே இருக்காரு எப்பவுமே. உடனே சொன்னேன் நான், ரிவெஞ்ச், அட்வென்ச்சர், எமோஷன்ஸ், ரொமான்ஸ் சார், மணி, பவர், பாப்புலாரிட்டி, சோசியல் ரெகக்னிஷன் வரிசையா சொன்னேன். எல்லாத்தையும் எப்படி குறிச்சுக்கிட்டார். அதை ஃபாலோ பண்றாரா இல்லையா இந்த நோட்ல எடுத்து குறிக்கிற அளவுக்கு அவர் ஸ்டூடெண்டாவே இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு 56 வருஷம் நிற்கிறார். போர் அடிச்சு போயிரு சார் தொழில். நம்ம வீட்லயே நம்மள விரும்ப மாட்டாங்க. வயசாயிடுச்சுன்னா நம்ம பேச்ச முதல்ல புண்டைக்கே கேட்காது, லேடிஸ் கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க கேட்காது. இப்படி இருக்கும்போது ரசிகர்கள் எல்லாம் 2-3 ஜெனரேஷன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி 3-4 ஜெனரேஷன் இருக்கும். அவ்வளவு பேருக்கு அப்புறம் இப்பவும் அவருக்காக ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு, மார்க்கெட் இருக்குன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா சினிமாவில் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். என் மகனை கூட்டு போயிருந்தேன். கூட்டு போயவன ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்காரு, எட்ஜில் உட்கார்ந்துருக்காரு. என் மகன் என்ன ஹிந்தி நடிகர் திலீப்குமார் மாதிரி பின்னால உட்காந்து அதை போட்டோ எடுத்து பார்க்கும்போது பார்த்தேன். என் மகன் தான் ரஜினி சார் மாதிரி இருக்குன்னா அவரு என் மகன் மாதிரி இருக்காரு. சோஃபால எட்ஜில் உட்கார்ந்துருக்காரு சார். அந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதாவது தாழ்வுனா இன்ஃபீரியாரிட்டி இல்ல, அடக்கம். அடக்கம் அமரருள் வைக்கும்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். புகழ் போதை இருக்கு பாத்தீங்களா, மைண்ட்ல ஏறிடுச்சுன்னா பணம், மணி, பவர், பாப்புலாரிட்டி, சோசியல் ரெகக்னிஷன், இந்த 4 நோக்கி தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஹெல்த் தனிப்பட்ட விஷயம். இந்த 4 நோக்கி போகும்போது செல் மெமரியில போய் சப்கான்சியஸ்ல பதிஞ்சு திமிரு சாதாரணமா வந்துடும், அகந்தை சாதாரணமா வரும், சும்மா இருக்காது.